இன்றைய நிலையில ஏபிஎஸ்க்கு அடுத்த ஏபிஎஸ்ஐ தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இதுவரைக்கும் எந்த கட்சியும் காட்டல சார். இல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லலையே. ஆ. அவங்க உள்ள விடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா உறக்கத்தான் சொல்றாரு. அதுல சிரிச்சுக்கிட்டே சொல்லலையே. இல்ல அது என்ன? பிஜேபியோட பேசும்போது அதை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உள்ளுக்குள்ள அவங்க பிஜேபி வார்த்தைகளை நம்பி உள்ளுக்குள்ள யாராவது தலையை தூக்கும் போதுதான் இன்னொரு ஃபேஸ் காட்டுறாரு. ஆமா, இப்ப பிஜேபி இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஏடிஎம்கே பலவீனப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரையும் கொண்டு வந்து, சரி இவர் விட மாட்டேங்கிறாரா, இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சே பலவீனப்படுத்தும். செங்கோட்டையனை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு பிஜேபி கூட சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் அங்க போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கலையா? என்ன காரணம்? எதுக்காக? அதை பத்தி ஏதாவது பேசினாரா? அதனால அவங்க அவங்களுக்கு நோக்கம் ஏடிஎம்கே 2வது பெரிய கட்சிகள் நிலைமையை மாற்றி நம்ம இரண்டாவது பெரிய கட்சியாக ஆகிவிட வேண்டும். 2வது பெரிய கட்சி ஆகிற அதே நேரத்தில் நம்ம அடுத்து இந்துத்துவா இதெல்லாம் ஒரு 7 தலைமுறைகளாக வாழ்ந்தவர்களும் இல்லை, 7 தலைமுறைகளாக வீழ்ந்தவர்களும் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் இவங்க ஆண்டுறாங்க திராவிடம் சொல்லி. அப்ப திராவிடம் சொல்லி ஆண்டவங்கிட்ட உள்ள குறைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதையெல்லாம் காமிச்சோம்னா அந்த குறைகளை திராவிடத்துடைய கொள்கைகளா சொல்லுவோம். அப்படிதான் போவாங்க. அதான் பாலிடிக்ஸ். அப்ப திமுக உள்ள அமைச்சர்கள் சில பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு சரியே திராவிடம் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க மட்டும்தான் இருக்கணும் எகென்ஸ்ட் டிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிறது வசதியா இருக்காது. ஆனா இந்த சமயத்தில் விஜய் நான் பெர்சனலா நினைக்கிறேன், விஜயும் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான். பிஜேபியினால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஆனா விஜய் வால் தனியா ஆடினாலும் ஆடிரும். அதுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டால், பிஜேபியோட அதிகமான செல்வாக்கு இருப்பதாக நிரூபிக்கப்பட்டால், அவர் தனியா இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனா அது எத்தகைய செல்வாக்கா இருக்கணும்? 8% 10% இல்ல, 25% வேணும். அது அவருக்கு கிடையாது, நிச்சயமா கிடையாது. இப்ப உதாரணமா முதல்ல ஆரம்பத்துல இவங்க கிட்ட இளைஞர்கள் மத்தியில் முழுக்க இளைஞர்கள் எல்லாரும் ஏறக்குறைய விஜய் பின்னா தான் போவாங்கன்னு சொல்லி நினைச்சோம். இப்போ நான் கிராமங்களுக்கு போறேன், சிற்றூர்களுக்கு போறேன், தமிழகத்துல போய் சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது, என்ன சார் பேசுறாரு, கௌரவம்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு, பேச வேண்டிய பேச்சு ஒன்றையும் காணுமே, நடிக்கிறத பார்க்கலாம் அவ்வளவுதான் சார் அப்படின்னு சில இளைஞர்கள் பேசுறாங்க. எல்லாரும் இல்லை, ஆனா சில இளைஞர்கள் பேசுறாங்க. இந்த மனமாறுதல் தொடர்ந்து நடக்க முடியும். இளைஞர்கள் மத்தியில் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களா? தாராளமா ஆதரிங்க. ஆனா விஜய் உங்களுக்காக என்ன செய்ய போறாருன்னு கேளுங்க. சும்மா ஊழல் எதிர்த்து போராடுறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஊழல் தான் பண்ணாங்க. அதனால இவர் ஊழல் எதிர்த்து போராடுறாரா? சரி, ஊழல் எதிர்த்து போராடுவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும், சுதந்திரமாக எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் உருவாகும் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்படி கேளுங்க நீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் இளைஞர்கள் சிந்தனை இல்லாதவர்கள் இல்லை, நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள். அதனால அவருக்கு இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு, அதாவது பிஜேபியும் எத்தனையோ கால்குலேஷன், தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தம்பி எத்தனையோ குட்டிக்காரணம் போட்டு பார்க்கறான், ஒன்னும் நடக்கலையே அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.